السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ரமபானினுடைய மாதம் பிறை 20 அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை நாம் 14 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 அது ரஹ்மத்தினுடைய 10, அது நம்மை விட்டு கழிந்து சென்று விட்டது. இப்பொழுது 2வது 10 அது மக்ஃபிரத்தினுடைய 10, அது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய 10. அதனுடைய கடைசி நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மக்ஃபிரத்தினுடைய 10 அதுவும் நம்மை விட்டு கழிந்து சென்று விடுகிறது. அதே போன்று எதிர்வரக்கூடிய 10 அது நரக விடுதலைக்குரிய 10ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய நபி அவர்கள் ஆமீன் கூறினார்கள். யார் ரமலானினுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்வினுடைய இலை பொருத்தத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்க நபி அவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள். நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்று நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். நமக்கு கேட்க வேண்டிய ஏராளமான துஆக்கள் இருக்கலாம், நம்முடைய தேவைகள் இருக்கும். இஃப்தாருடைய நேரம் நாம் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். இது மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனினுடைய வசனமாக இருக்கின்றது. 14 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன துஆ என்றால், இத் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். இத் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன் என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம்.